வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலி செய்தி அறிக்கைகளுடன். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருதலிங்கம் அனுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது மேற்கொண்டு வரும் கூட்டு தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்க வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவிலான மக்கள் போராட்டம். இந்திய எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான எரிபொருள் கப்பல் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைவு. பொது அவசர கால நிலை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிப்பு. சகல பிள்ளைகளுக்கும் புதிய தொழில்நுட்ப வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையிலான கல்வி முறைமையொன்றை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் தெரிவிப்பு. மத்திய கிழக்கு யுத்தம் காரணமாக இலங்கைக்கு பல்வேறு கோணங்களில் கடுமையான தாக்கங்கள் ஏற்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எதிர்வு கூறல். இலங்கைக்கான பயண அபாய எச்சரிக்கையை ஆஸ்திரேலியா அதிகரித்துள்ளதாக இணையதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் அறிவிப்பு. புதிய பேருந்து கட்டண பட்டியலை பேருந்தினுள் பயணிகள் பார்க்கும் வகையில் காட்சிப்படுத்துவது கட்டாயம். தொடர்வது முதன்மை செய்திகள். ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் கூட்டு தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவிலான மக்கள் போராட்டம் இன்று வெடித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது மேற்கொண்டு வரும் கூட்டு தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்க வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவிலான மக்கள் போராட்டம் இன்று வெடித்துள்ளது. அமெரிக்காவின் 50 மாநிலங்களிலும் 3200க்கும் மேற்பட்ட இடங்களில் 9 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர். வாஷிங்டன் டிசி, நியூயார்க், சிகாகோ மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற முக்கிய நகரங்களில் திரண்டுள்ள போராட்டக்காரர்கள் ஈரான் மீதான போரை உடனடியாக நிறுத்தக் கோரி முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். நாடெங்கும் பரவியுள்ள இந்த போராட்டங்களில் மக்கள் அமெரிக்க தேசிய கொடியை தலைகீழாக ஏந்தி தங்களின் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசின் போர்க்கொள்கைகள் மற்றும் பொருளாதார சுமைக்கு எதிராக நோ கிங்ஸ் என்ற பெயரில் இந்த பேரணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த போராட்டங்களால் அமெரிக்காவின் முக்கிய போக்குவரத்து பாதைகள் முடங்கியுள்ளதோடு உலக நாடுகளின் கவனமும் தற்பொழுது அமெரிக்க உள்நாட்டு பதற்றத்தில் பக்கம் திரும்பியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் மேலும் தீவிரமடைந்து வருவதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. பொது அவசர கால நிலை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகளை பேணும் நோக்கில் அவசர கால நிலை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளரால் கையெழுத்திடப்பட்ட இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் மார்ச் மாதம் 28ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நாட்டின் இயல்பு நிலையை தக்க வைக்கவும் அத்தியாவசிய விநியோகங்களை தடையின்றி முன்னெடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவுறுத்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 29ஆம் தேதி டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை தொடர்ந்து முதலாக இந்த அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. எனினும் இந்த காலப்பகுதியில் பொதுமக்களின் சிவில் உரிமைகள் எவ்விதத்திலும் மீறப்படாது என ஜனாதிபதி ஏற்கனவே உறுதியளித்துள்ளார். இதற்கிடையில் மின்சாரம், எரிபொருள், சுகாதாரம், போக்குவரத்து, குடிநீர் வழங்கல் மற்றும் உணவு விநியோகம் உள்ளிட்ட 15 அத்தியாவசிய சேவைகளும் இந்த வர்த்தமானி மூலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வங்கி சேவைகள், தொலைத்தொடர்பு, ஊடகம் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளும் இந்த அத்தியாவசிய பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சகல பிள்ளைகளுக்கும் புதிய தொழில்நுட்ப வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையிலான கல்வி முறைமையொன்றை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் தெரிவித்துள்ளார்.
நாட்டின் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த சகல பிள்ளைகளுக்கும் புதிய தொழில்நுட்ப வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையிலான கல்வி முறைமையொன்றை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையின் இளம் தலைமுறையினரின் தொழில்நுட்ப திறன்களை சர்வதேச மட்டத்திற்கு உயர்த்துவதனை நோக்கமாக கொண்டு கொழும்பு பொர்கானி சரண்டிப் சர்வதேச பாடசாலையின் இன்று 28 நடைபெற்ற உலக ரோபோ ஒலிம்பியாட் தேசிய போட்டியின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வேகமாக மாறிவரும் இன்றைய உலகில் விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகிய துறைகளில் கவனம் செலுத்துவது ஒரு நாட்டின் தேசிய முன்னுரிமையாக அமைய வேண்டும். உலக ரோபோ ஒலிம்பியாட் போன்ற வாய்ப்புகள் எமது இளம் தலைமுறையினருக்கு தர்க்க சிந்தனை, புத்தாக்கம் மற்றும் ஒத்துழைப்பு போன்ற அத்தியாவசிய திறன்களை பயிற்சி செய்வதற்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அமைகின்றது. 2025ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெற்ற சர்வதேச ரோபோ ஒலிம்பியாட் போட்டியில் இலங்கை முதன்முறையாக 2 அணிகளை பிரதிநிதித்துவப்படுத்திய எமது பிள்ளைகளுக்கு கிடைத்த மிக முக்கியமானதொரு அனுபவமாகும். நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள பிள்ளைகளுக்கும் இத்தகைய தொழில்நுட்ப வாய்ப்புகள் உரித்தாகும் வகையிலான கல்வி முறையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் இலக்காகும். உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் சில வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து விலை குறைவாக விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். மாத்தளை மாவட்டத்தில் உள்ளூர் உற்பத்தி திறனை அதிகரிப்பதையும் புதிய தொழில் முனைவோர் வாய்ப்புகளை விருதிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு நலந்தா மற்றும் கழுதேவலா தொழிற்சாலைகளுக்கு அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி நேற்று கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டார். அத்தொழிற்சாலைகளில் தற்பொழுது இயங்கி வரும் தொழிற்சாலைகளின் முன்னேற்றத்தை பார்வையிட்டதோடு தொழிலதிபர்கள் எதிர்கொள்ளும் உள்கட்டமைப்பு பிரச்சினைகள் மற்றும் தற்போதைய தடைகள் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடினார். புதிய தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கான தேவையை கருத்தில் கொண்டு அத்தொழிற்சாலைகளில் உள்ள வசதிகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கு தேவையான அடிப்படைகளை உறுதி செய்யும் நோக்கில் குறித்த களப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விலையை விட வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அதே பொருட்களின் விலை குறைவாக இருந்தால் அது குறித்து முறைப்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். விதிக்கப்பட்டுள்ள வரிகளை விட குறைவான விலையில் காலணிகள், டைல்ஸ், லைட்டர்கள் மற்றும் தீப்பெட்டிகள் உள்ளிட்ட பல தயாரிப்புகள் நாட்டிற்குள் விற்பனை செய்யப்படுகின்றன. இவை சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட பொருட்களாக இருக்கலாம் என்றும் இது குறித்து ஆராய்ந்து முறையாக முறைப்பாடு செய்வது உற்பத்தியாளர்களின் பொறுப்பு என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். ரஷ்ய கூட்டமைப்பின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரோ ருடென்கோவ் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இலங்கை மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான 11வது சுற்று இருதரப்பு அரசியல் ஆலோசனைகளில் பங்கேற்பதற்காக ரஷ்ய கூட்டமைப்பின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரே ருடென்கோ எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். கொழும்பில் நடைபெறவுள்ள இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர, பொருளாதார மற்றும் மூலோபாய உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆராயப்பட உள்ளது. இரு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சுகளுக்கு இடையே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் இந்த ஆலோசனை கூட்டமானது பல்வேறு துறைகளில் தற்போதுள்ள பங்களிப்புகளை மீளாய்வு செய்வதற்கும் புதிய ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை கண்டறிவதற்கும் முக்கிய தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ரஷ்யாவின் பிரதி எரிசக்தி அமைச்சர் ரோமன் மார்ஷவின் கடந்த வாரம் இலங்கை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அரசு உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் பிரதி வெளிவிவகார அமைச்சரின் இந்த வருகை ராஜதந்திர ரீதியில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது.
புதிய பஸ் கட்டண பட்டியலை பஸ்ஸினுள் பயணிகள் பார்க்கும் வகையில் காட்சிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட புதிய பஸ் கட்டண பட்டியலை பஸ்ஸினுள் பயணிகள் பார்க்கும் வகையில் காட்சிப்படுத்துவது கட்டாயம் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. பயணிகள் சேவை அனுமதி பத்திர நிபந்தனை 16 படி இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஸ்களினுள் கட்டண பட்டியலை காட்சிப்படுத்த தவறும் பஸ்களின் அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் போக்குவரத்து அதிகார சபை எச்சரித்துள்ளது. இது தொடர்பான சுற்றி வளைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் முறைப்பாடுகளை 0112860860 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது 0702860860 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கோ பயணிகளுக்கு அறிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் திகதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பஸ் கட்டணங்கள் 12.19 வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இடைவேளையின் பின்னர் செய்தி அறிக்கைகள் தொடர்கிறது. மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பான இறுதி தீர்மானம் நாளை அறிவிக்கப்பட உள்ளது. மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பான இறுதி தீர்மானத்தை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நாளை அறிவிக்க உள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதிக்காக அனைத்து பிரிவினருக்கும் 13.56% சீரான கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள யோசனை குறித்து ஆணைக்குழு தற்பொழுது விரிவாக ஆராய்ந்து வருகின்றது. நடைமுறையில் உள்ள கட்டணங்கள் மூலம் எதிர்பார்க்கப்படும் வருமானத்தை விட 15.8 பில்லியன் ரூபாய் பற்றாக்குறை நிலவுவதை சுட்டிக்காட்டி மின்சார சபை இந்த அதிகரிப்பை கோரியுள்ளது. எவ்வாறாயினும் மின்சார சபையின் கடந்த கால கடன்கள் அல்லது நட்டங்கள் எவையும் நுகர்வோர் மீது சுமத்தப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் லலித் சந்திரலால் உறுதியளித்துள்ளார். உலகளாவிய எரிபொருள் மற்றும் நிலக்கரி விநியோகத்தில் நிலவும் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியிலும் தற்போதைய சூழலில் மின்வெட்டு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைக்கு அமைய ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் வழமையான கட்டண மீளாய்வின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாளை கூட உள்ள ஆணைக்குழு உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னரே கட்டணங்கள் அதிகரிக்கப்படுமா அல்லது குறைக்கப்படுமா என்பது குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் மலேக தமிழ் மக்கள் மீதான வெறுப்பு பேச்சுக்கு மலேக அரசியல் தரப்பினரால் கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மலேக தமிழ் மக்கள் மீதான வெறுப்பு பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மலேக அரசியல் தரப்பினரால் இன்று ஊடக சந்திப்பொன்று நடத்தப்பட்டது. ஹட்டனில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற இச்சந்திப்பின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மலேக அரசியல் அரசாங்கத்தின் செயலாளர் நாயகம் மயில் வாகனம் திலகராஜ், முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் மலேக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவர் ஆர் ராஜாராம், இரோஸ் ஜனநாயக முன்னணி பொதுச் செயலாளர் ஜீவன் ராஜேந்திரன், ஹட்டன் நகர சபை உறுப்பினர் கேசவமூர்த்தி ஆகியோர் தமது கண்டனத்தை தெரிவித்தனர். அண்மையிலே யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மலையக மக்களை நிந்திக்கத்தக்கதாக ஒரு காணொலியூடாக பேசியதன் எதிரொலியாக மலையகத்தினதும் மலையகத்திற்கு வெளியேயும் ஏன் சர்வதேச ரீதியாக கூட இது தொடர்பான பல்வேறு பிரதிபலிப்புகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு தேசிய இனமாக இருக்கக்கூடிய மலையக தமிழ் மக்கள் தொடர்பாக அண்மையில் அவர் கூறிய கருத்து தொடர்பாக எங்களது பிரதிபலிப்பை செய்ய வேண்டியவர்களாக இருக்கு. நாங்கள் மலையக அரசியல் தரப்பில் இருந்து அரசியல் ரீதியாக இந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர் என்கின்ற வகையிலே முதலாவதாக அத்தகைய கூற்றுக்கு கண்டனத்தை தெரிவிக்கும். தனிப்பட்ட நபராக கருதாமல் என்னுடைய பார்வையிலே யாழ் மாவட்ட மக்களின் வாக்குகளை பெற்ற பிரதிநிதி என்ற வகையில், அதாவது யாழ் மாவட்ட மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற பிரதிநிதி என்கின்ற வகையில் அவரது ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கு பின்னாலும், அவரது ஒவ்வொரு வசைபாடலுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சமூக நிந்தித்தலுக்கு பின்னாலும் யாழ் மாவட்ட தமிழ் சமூகம்
தமிழ் மக்கள் நீங்களும் பொறுப்பாக இருக்கிறீர்கள் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் மலையக சமூகம் சம்பந்தமாக தவறான கருத்து உரையாடல்கள் எடுத்திருந்தார். அந்த பாராளுமன்ற உறுப்பினரை நாங்க ஒரு மக்கள் பிரதிநிதியாக பார்க்கல, நாங்க அவர் ஒரு மனநோயாளியா தான் பார்க்கிறோம். அப்ப மனநோயாளி இந்த சமூகம் சம்பந்தமாக ஏற்படுத்திய கருத்துக்கு அவரை நம்பி வாக்களிச்ச அந்த யாழ்ப்பாணத்து மாவட்ட மக்கள் தான் நாங்க இந்த கேள்வியை விடுக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, அந்த சமூகம் எங்களுக்கு படிப்பிச்சாங்க, அதுக்கு நாங்க நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த நிலைமை அப்படி இல்லை. இன்னைக்கு மலையகத்தில் உள்ளவர்கள் எல்லா துறைகளிலும் படிச்சு எல்லா துறைகளிலும் முன் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு கூடிய அதிகமான விரிவுரையாளர்கள் மலையக சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு யாழ்ப்பாண சமூகத்துக்கு நிகரான ஒரு சமூகமாக இந்த மலையக சமூகம் கல்வி ரீதியில வளர்ச்சி அடைஞ்சு முன்னுக்கு போயிட்டு இருக்கும். இந்த காலத்துல துயரங்களுக்கு ஆளாகும் பொழுது இங்கு அவங்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் இந்த மலையக சமூகத்துடைய ஸ்தாபக தலைவர் சந்திரசேகர் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். தரக்குறைவா பேசுற அளவுக்கு மலையக சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் அல்ல. ஈரோஸ் ஜனநாயக முன்னணி என்பது வடக்கு கிழக்கு மலையக தமிழர்களை ஒருங்கிணைத்து இந்த மக்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியாகும். யாழ் மாவட்டத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மலையக மக்களை இழிவுபடுத்தும் விதமாக தன்னுடைய கருத்தை பொதுவெளியிலே பதிவு செய்திருக்கின்றார். இந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்காலத்திலே இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பதை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது சமூகம் சார்ந்து செயற்படக்கூடியவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மிகவும் கேவலமாக அநாகரிகமாக பேசியதை இந்த மலையக மக்களின் ஏகோபித்த மக்களின் சார்பாக வன்மையான கண்டனத்தை அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை பொறுத்தளவிலே அவர் ஹட்டனிலே கல்வி கற்று வந்து ஹட்டனிலே அவர் இருந்து ஹட்டனிலே சில கல்வி செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக நாங்கள் அறிகின்றோம். அந்த காலத்திலேயே அவர் ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருந்து இந்த ஹட்டன் மக்களாலும் ஹட்டன் இளைஞர்களாலும் அடித்து துரத்தப்பட்டவர் என்பதை நாங்கள் அவருக்கு மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சிக்கும் முன்னாள் போராளிகள் சிலருக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சிக்கும் முன்னாள் போராளிகள் சிலருக்கும் இடையிலான கலந்துரையாடல் கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னாள் போராளிகள் சிலரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன் பொழுது அன்னை பூபதியின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்களான K. சயந்தன், S. சுகிர்தன், முன்னாள் போராளிகள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு கட்சிகளும் தத்தமது தனித்துவத்தை பேணிக்கொண்டு ஒன்றுக்கொன்று முரண்படாத வகையில் செயல்படுவதன் மூலம் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையோடு தெற்கத்திய சிங்கள கட்சிகள் NPP உட்பட எதாக இருந்தாலும் அந்த தலைமைகள் சார்ந்தவர்கள் இந்த மண்ணிலே காலூன்றாது பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் சொல்லக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் பொதுமக்களுக்கும் உண்டு. அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்போம். ஆகவே அந்த பயணத்திலே நீங்கள் எல்லோரும் கட்சியில இருந்தாலும் சரி, கட்சியில உறுப்பினராக இருந்தாலும் சரி, கட்சி என்பது தமிழ் மக்களுடைய சொத்து. ஆகவே அதிலே உங்களை நினைத்து கொள்ளுமாறு எங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, இல்லாமல் போக முடியாது. அதை அழைத்துக் கொண்டு எங்களோடு பயணிக்க வேண்டும். இலங்கைக்கு எரிபொருள் வழங்கியமைக்காக இந்தியாவிற்கு ஜனநாயக போராளிகள் கட்சி நன்றி தெரிவித்துள்ளது. இலங்கை பாரிய இடர்களை சந்திக்கின்ற நேரங்களில் உதவுவது இந்தியா எனவும் தற்போதைய நிலையில் எரிபொருள் நெருக்கடி காணப்படும் நிலையில் எரிபொருளை வழங்கிய இந்திய அரசிற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சியில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எல்லா நாடுகளிலேயும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா பொருட்களுடைய விலைகள் உயர்வடைந்திருக்கின்றது. எரிபொருட்கள், அதே போன்று எரிவாயு போன்ற பொருட்களுக்கான தட்டுப்பாடு எல்லா நாடுகளிலேயுமே இது பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. இந்த சூழலிலே எங்களுடைய நாட்டிலும் கூட
எரிபொருள் பிரச்சனை என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மக்களுக்கு பாரிய நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. பல துறைகளிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடற்தொழிலாளிகள், விவசாயிகள் போன்றோர் இந்த எரிபொருட்களாலே பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எரிபொருள் தட்டுப்பாடான சூழலை கருத்தில் கொண்டு இன்று அரசாங்கம் பல நடைமுறைகளை இங்கே போட்டிருக்கின்றது. எங்களுக்கான எரிபொருளை உடனடியாக இந்திய அரசாங்கம் 3800 மெட்ரிக் டன் எரிபொருளை உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்தியாவுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அந்த எரிபொருளை இலங்கைக்கு வழங்கி இருக்கின்றார். இலங்கை ஒரு பாரிய இடர்களை சந்திக்கின்ற நேரத்திலும், ஒரு அனர்த்தங்களை சந்திக்கின்ற நேரத்திலும் உடனடியாக இந்திய அரசாங்கம் உதவி செய்வது என்பது கடந்த கால வரலாறு. அதே போன்றுதான் இந்த சூழலிலும் கூட இந்திய அரசாங்கம் உடனடியாக இந்த எரிபொருளை இலங்கைக்கு வழங்கி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு இந்த இடத்திலே நாங்கள் நன்றி கூறுவதாக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக எரிபொருளை இலங்கையிலே தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு விநியோகிப்பதற்கு இந்தியா தொடர்ந்து பங்களிக்க வேண்டும். தொடர்ந்தும் எமது மக்களுக்கான பிரச்சனைகளை எரிபொருளிலிருந்து நாங்கள் மீண்டெழுவதற்கு, எங்களுடைய மக்கள் நிம்மதியாக அவர்களுடைய அன்றாட தொழில்களை செய்வதற்கு தொடர்ந்தும் இந்தியா பங்களிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். மட்டக்களப்பு கல்லடி டச்பார் புனித இஞ்ஞாசிரியர் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு தினத்தை அனுஷ்டிக்கும் வகையில் விசேட பூஜை வழிபாடுகள் இன்று இடம்பெற்றன. மட்டக்களப்பு கல்லடி டச்பார் புனித இஞ்ஞாசிரியார் ஆலயத்தில் கிறிஸ்தவ மக்களின் புனித நாட்களில் மிக முக்கியமான நாளான குருத்தோலை ஞாயிறு தினத்தினை அனுஷ்டிக்கும் வகையில் விசேட பூஜை வழிபாடுகள் இன்று இடம்பெற்றன. கல்லடி டச்பார் புனித இஞ்ஞாசிரியார் ஆலயத்தின் பங்கு தந்தை ஜூ டெலக்சன் அடிகளார் தலைமையில் விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன் ஜெருசலேம் நகரில் நடந்த நிகழ்வினை நினைவு கூறும் வகையில் உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களும் இன்று நாளை விசேட விதமாக நினைவு கூர்ந்து வருகின்றனர். இவ்விசேட திருப்பலியில் பெருமளவான கல்லடி டச்பார் பங்கு மக்கள் கலந்து சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இடைவெளியின் பின்னர் செய்தி அறிக்கைகள் தொடர்கிறது. வவுனியாவில் 14 வயது சிறுவனை காணவில்லை என போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா கணேசபுரம் 7ஆம் ஒழுங்கையை சேர்ந்தவரும் நெடுங்குளம் கலைமகள் வித்தியாலய மாணவனுமான 14 வயதான தி லதுர்சன் காணாமல் போயுள்ளதாக நெடுங்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேற்று மதியம் 2:30 அளவில் தாயிடமிருந்து சிகையலங்கார நிலையத்திற்கு செல்வதற்காக பணம் பெற்று சென்ற சிறுவன் வீடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறுவன் தொடர்பான தகவல் அறிந்தால் 0762644938 அல்லது 0772432175 அறிய தருமாறு உறவினர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஹட்டன் பகுதியில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் வகுப்பறைக்குள் வைத்து மாணவர் ஒருவரை தாக்கிய மூவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹட்டன் தலைமையக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக 2 மாணவர்கள் மற்றும் ஒரு பழைய மாணவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான மாணவன் சிகிச்சைகளுக்காக டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுமார் 3 வாரங்களுக்கு முன்னர் குறித்த பாடசாலையில் 10ஆம் தரத்தில் கல்வி பயிலும் இருதரப்பு மாணவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. பாடசாலை மட்டத்தில் இந்த சம்பவம் ஆரம்பத்தில் சமரசம் செய்யப்பட்ட போதிலும் தாக்குதல் நடத்தப்படும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவதை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயார் நேற்று பிற்பகல் ஹட்டன் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் 2 மாணவர்கள் மற்றும் ஒரு பழைய மாணவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர்.
மாத்தளை ராஜவீதியில் உள்ள கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் கட்டடத்தின் பிற்பகுதி முற்றாக எரிந்துள்ளது. மாத்தளை மாவட்டம் மாத்தளை ராஜவீதியில் உள்ள கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. நேற்றிரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மாத்தளை ராஜவீதியில் உள்ள பிரதான மக்கள் வங்கிக்கு அருகில் உள்ள கட்டடத்தின் பிற்பகுதியை தீயில் முற்றாக எரிந்துள்ளதாக தெரிய வருகிறது. மின்னொழுக்கு காரணமாக இச்சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வருவதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுகாதார மற்றும் ஊடக அமைச்சினால் 453 மருத்துவ அதிகாரிகள் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இலங்கையில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சினால் 453 மருத்துவ அதிகாரிகள் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் தற்பொழுது கோரப்பட்டுள்ளன. மருத்துவ பயிற்சி படிப்பை நிறைவு செய்துள்ள மருத்துவ பட்டதாரிகள் ஆரம்ப நிலை மருத்துவ அதிகாரிகளாக பணிபுரிய இதற்காக விண்ணப்பிக்க முடியும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் எதிர்வரும் 4ஆம் திகதி நண்பர்கள் 12 மணி வரை தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு பின்னர் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் குறித்து எவ்வித பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என சுகாதார அமைச்சின் அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் இன்று இரத்த தான முகாம் நடைபெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி குபா விளையாட்டுக் கழகம் மற்றும் குபா இளைஞர் கழகம் இணைந்து நடாத்திய 5வது மாபெரும் இரத்த தான முகாம் இன்று காத்தான்குடி அல்ஹிகா மகா வித்தியாலயத்தின் மண்டபத்தில் நடைபெற்றது. காத்தான்குடி குபா விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் சுஜாத் அகமது தலைமையில் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை இரத்த வங்கிக்கு வழங்குவதற்காக இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை இரத்த வங்கிக்கு பொறுப்பான வைத்தியர் டாக்டர் அலிமா அப்துர் ரஹ்மான் உட்பட வைத்தியர்கள், தாதியர்கள், குபா விளையாட்டுக் கழக நிர்வாகிகள், அதன் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இரத்தினபுரி கப்புஹஸ்தன்ன கலைமகள் தேசிய பாடசாலைக்கு 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரத்தினபுரி மாவட்டம் கப்புஹஸ்தன்ன கலைமகள் தேசிய பாடசாலைக்கு 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் தெரிவித்துள்ளார். கப்புஹஸ்தன்ன சமக்கி விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற கப்புஹஸ்தன்ன கலைமகள் தமிழ் தேசிய கல்லூரியின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டியில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறியதாவது, இரத்தினபுரி மாவட்டத்தில் கல்வி வளர்ச்சிக்காக பிரதி அமைச்சர் என்ற வகையில் நான் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றேன். இப்பாடசாலையின் கட்டடங்கள் மற்றும் பாதுகாப்பு வேலிகளுக்கு 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எமது சமூகம் கல்வியில் மேலும் வளர்ச்சி காண வேண்டும் என்றார். இதன்போது விளையாட்டுப் போட்டி நிகழ்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களை அணிவித்து சான்றிதழ்களையும் வழங்கி வைத்தார். இதன்போது அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இரத்தினபுரி மாவட்ட பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர், பிரதேச சபை உறுப்பினர் ஜெயக்குமார், பாடசாலையின் பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமூக அடிப்படையிலான சேமிப்பு மற்றும் கடன் வழங்கும் அமைப்புகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது தொடர்பாக இழுபறி நிலை நீடிக்கிறது. சமூக அடிப்படையிலான சேமிப்பு மற்றும் கடன் வழங்கும் அமைப்புகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது தொடர்பாக சிவில் சமூக அமைப்புகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே இழுபறி நிலை நீடிக்கிறது. அண்மையில் நிறைவேற்றப்பட்ட நுண்கடன் மற்றும் கடன் ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டம் தொடர்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட அரசு தரப்பினருக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை எவ்வித இணக்கப்பாடும் இன்றி நிறைவடைந்துள்ளது. இச்சட்டத்தினால் சமூக அடிப்படையிலான
நிதி குழுக்கள் பாதிக்கப்படக்கூடும் என சுட்டிக்காட்டியுள்ள சிவில் சமூக அமைப்புகள் அரசாங்கத்தின் அணுகுமுறை ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளன. குறிப்பாக வறுமை ஒழிப்பில் நீண்ட காலமாக பங்காற்றி வரும் இத்தகைய அமைப்புகளை சட்ட ரீதியாக அங்கீகரிப்பதில் அதிகாரிகள் ஆர்வம் காட்டவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனினும் இத்துறையை ஒழுங்குபடுத்துவதில் உள்ள சிக்கல்களை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் அதில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அவகாசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. சுமார் 6 மாத கால அவகாசம் உள்ள நிலையில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகையில் விரிவான கலந்துரையாடல்களை முன்னெடுக்கவும் புதிய வரைவுகளை உருவாக்கவும் அரசாங்கம் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 20 முதலில் அமலுக்கு வந்துள்ள இந்த புதிய சட்டமானது நுகர்வோர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதையும் நுண்கடன் நிறுவனங்களை கண்காணிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இடைவேளையின் பின்னர் செய்தி அறிக்கைகள் தொடர்கிறது. நுரைச்சோலை லக்விஜிய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் தரமற்ற நிலக்கரி பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து முரண்பாடான கருத்துக்கள் எழுந்துள்ளன. நுரைச்சோலை லக்விஜிய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் தரமற்ற நிலக்கரி பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலருக்கும் இடையே முரண்பாடான கருத்துக்கள் எழுந்துள்ளன. தற்போது பயன்படுத்தப்படும் நிலக்கரியில் சாம்பலின் அளவு வழமையை விட 2 மடங்கு அதிகமாக உள்ள போதிலும் நச்சு வெளியேற்றம் இன்னும் பாதுகாப்பான வரம்பிற்குள்ளேயே இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள சுத்திகரிப்பு அமைப்புகள் இந்த மேலதிக சுமையை தாங்கு திறன் கொண்டவை எனவும் கந்தக ஈரோட்சைட்டு மற்றும் நைதரசன் ஆக்சைடு அளவுகள் அபாயகரமாக அதிகரிக்கவில்லை எனவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருப்பினும் இந்த வாதங்களை மறந்துள்ள சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் நிலக்கரியில் சாம்பல் மற்றும் ரசாயனங்களின் அளவு அதிகரித்துள்ளதால் நுரைச்சோலை பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கண்ணெரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்கனவே தென்பட தொடங்கியுள்ளதாக எச்சரித்துள்ளது. குறிப்பாக நிலக்கரி எரிப்பு மற்றும் வெளியேறும் பாதரசம் மற்றும் கந்தகம் மனித ஆரோக்கியத்திற்கும் புத்தளம் கடலை உணவு சங்கிலிக்கும் நீண்டகால அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். இதேவேளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொழில்நுட்ப அறிக்கையின்படி தரமற்ற நிலக்கரியை பயன்படுத்துவதால் நச்சுவாயு வெளியேற்றம் 452% வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கட்கோவளம் பகுதியில் சட்டவிரோத மணல் ஏற்றிய வாகனத்தை விசேட அதிரடிப்படையினர் துரத்தி பிடித்துள்ளனர். யாழ்ப்பாணம் கட்கோவளம் பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் தொடர்ச்சியாக சட்டவிரோத மண் அகழ்ந்து விற்பனை செய்து வருவதாக பருத்தித்துறை விசேட அதிரடிப்படையினருக்கு மக்கள் முறைப்பாடு வழங்கினர். இந்நிலையில் நேற்றிரவு 11 மணியளவில் சட்டவிரோத மண் அகழ்வு நடந்து கொண்டிருந்த போது சிறப்பு அதிரடி படையினர் சுற்றி வளைத்தனர். வாகனத்தை கைப்பற்ற முற்பட்ட போது குறித்த வாகனம் மிக வேகமாக தப்பி சென்றுள்ளது. இந்நிலையில் இரவு 11 மணியிலிருந்து வாகனத்தை துரத்தி சென்ற விசேட அதிரடி படையினர் அதிகாலை 4 மணியளவில் வாகனத்தை கைப்பற்றினர். எனினும் சாரதி தப்பி சென்றுள்ளார். கைப்பற்றப்பட்ட வாகனம் பருத்தித்துறை போலீசாரிடம் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக விசேட அதிரடி படையினரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் போலீசார் முன்னெடுத்த விசேட சுற்றி வளைப்பில் குற்றங்களுடன் நேரடி தொடர்புடையவர்களுக்கான அடையாளம் காணப்பட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் தடுப்புக்காக போலீஸ் மா அதிபரின் ஆலோசனையின் பேரில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் விசேட நடவடிக்கையின் நாளாந்த அறிக்கையை போலீசார் வெளியிட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீஸ் பிரிவுகள் மட்டத்தில் அனைத்து பிரதேச போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த விசேட நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருந்தனர். அதற்கமைய நேற்று போலீசாரால் 29,191 பேர் சோதனையிடப்பட்டதுடன்
இதன்போது சந்தேகத்தின் பேரில் 635 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த நடவடிக்கையின் போது குற்றங்களுடன் நேரடி தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்ட 16 பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 269 பேரும் திறந்த பிடியாணை மேற்கொண்ட 126 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மது போதையில் வாகனம் செலுத்திய 197 பேரும் கவனையினமாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 82 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வேறு போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் 4643 பேரும் இதன்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதைப்பொருள் சுற்றி வளைப்பில் நேற்று 904 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய செயற்பாட்டிற்கமைய போதைப்பொருள் சுற்றி வளைப்பின் போது 904 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த போதைப்பொருள் சுற்றி வளைப்பின் போது 904 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் கைது செய்யப்பட்ட 8 சந்தேக நபர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள 2 பேர் மறுவாழ்வு நிலையங்கள் அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு என்ற துணைப்பொருளின் கீழ் கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் திகதியிலிருந்து நாடளாவிய ரீதியில் தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் விநியோகத்தை வலுவிழக்க செய்தல், போதைப் பொருளுக்கான கேள்வியை இல்லாமல் செய்தல், நடவடிக்கைகளை விரிவுபடுத்தல், போதைக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வளித்து அதன் பயன்பாட்டை முற்றாக ஒழிக்கும் நோக்குடன் இந்த நடவடிக்கை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் புவி மணித்தியாலம் கொண்டாடப்பட்டது. கிளிநொச்சியில் 5000 விளக்குகள் ஒளிரவிடப்பட்டு புவி மணித்தியாலம் கொண்டாடப்பட்டது. கிளிநொச்சி பசுமை பூங்காவில் குறித்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இவ்வாண்டின் புவி மணித்தியாலம் நேற்று இரவு 8:30 முதல் 9:30 வரை கொண்டாடப்பட்டது. நாங்கள் வாழும் எங்கள் பூமியை பேணி பாதுகாக்க வேண்டும் எனும் நோக்கில் உலகம் முழுவதும் இந்த புவி மணித்தியாலம் கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு புவி மணித்தியாலம் சக்தி நுகர்வை குறைத்தல், காலநிலை அவசர நிலையை முன்னிலைப்படுத்தல் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற துணைப்பொருளை முன்வைத்து புவி மணித்தியாலம் கொண்டாடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலி செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.